Hi friends, welcome to Daphood Tamil. இந்த வீடியோல YouTubeல ஃப்ரீயா அவைலபிளா இருக்க 5 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 5 படமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு, ஃப்ரீயாவும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இதே கேட்டகரியில நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டுருக்கோம். 2 வீடியோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா YouTube தூக்கிட்டா, இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யாருக்குன்னா OTT கட்டற காசு இல்லாமயோ ஸ்டோரேஜ் இல்லாமயோ இருக்க ஆளுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல 5th இடத்துல ஐ ஸ்பிளிட் ஆன் யுவர் கிரே. 2010ல வந்த ஹாரர் மிஸ்ட்ரியான மூவி வித் IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மூவி. இந்த மூவில ஒரு பொண்ணு தான் மெயின் லீட் ரோல். இந்த மூவில இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தனியா இருக்கும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ண எல்லாத்தையும் இந்த பொண்ணு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு தான் இந்த மூவி. இந்த மூவியை ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அளவுக்கு இருக்கும். பட் இந்த மூவில பாத்தீங்கன்னா வயலன்ஸ் எல்லாம் பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ரிவெஞ்ச் கேட்டகரி மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல 4th இடத்துல டிராக் மீ டு ஹெல். 2009ல வந்த ஹாரர் மிஸ்ட்ரியான மூவி வித் IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவில மெயின் லீட் ரோலே நம்ம ஹீரோயின் தான். இந்த மூவில ஃபேண்டஸியா கொஞ்சம் வேற லெவலா காமிச்சிருக்காங்க. நார்மல் ஃபேண்டசி மூவி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹாரர் கலந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த மூவில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூனிக்காரிக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிருது. அந்த பஞ்சாயத்துல நம்ம ஹீரோயினை அந்த சூனிக்காரி சபிச்சறா. இதுக்கப்புறம் இந்த சாபத்துல மாட்ட நம்ம ஹீரோயின் எப்படி இந்த சாபத்துல இருந்து வெளிய வராங்க, இந்த சாபத்தினால நம்ம ஹீரோயினுக்கு என்னடா ஆச்சுங்கிறதா இந்த மூவி. இந்த மூவியை நல்லா த்ரில்லாவே எடுத்திருப்பாங்க. எங்கேயுமே பெருசா போர் அடிக்காது. கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. இந்த லிஸ்ட்ல 3rd இடத்துல ஃபைனல் ஸ்கோர். 2018ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி வித் IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியை ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ஸ்ல பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு, பயங்கர ஆக்ஷன் பேக்கா செமையா எடுத்திருந்தாங்க. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர்ரேட்டட்னு சொல்லலாம். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தை டெரரிஸ்ட் கேங் பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஹைஜாக் பண்ண ஸ்டேடியத்தை நம்ம ஹீரோ எப்படி ஸ்டாப் பண்றாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஸ்டோரி கேட்க நார்மல் ஹைஜாக் மூவி மாதிரி இருந்தாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா பக்காவான ஆக்ஷன் பேக்கான மூவி. இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே சேசிங் சீன், ஃபைட் சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாங்க. எல்லா சீனுமே செமையா வந்திருக்கும். கண்டிப்பா நல்ல ஆக்ஷன் மூவி எதிர்பார்க்குறோம். இந்த மூவி டெஃபினட்டா பாருங்க. இந்த மூவில பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டா தான் ஹீரோ ப்ளே பண்ணிருக்காரு. இந்த லிஸ்ட்ல 2nd இடத்துல வார் ஆஃப் த ஆரோஸ். 2011ல வந்த ஆக்ஷன் வார் கேட்டகரியான மூவி வித் IMDb 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கொரியன் மூவி. நிறைய பேர் கொரியன் மூவிஸ், வார் மூவிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்களாம் இந்த மூவியை கன்ஃபார்ம் பாருங்க. இந்த மூவியோட ஸ்டோரியை பத்தி பெருசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ்ல எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வார் ஆக்ஷன் மூவிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பக்காவா இந்த மூவில இருக்கும். பட் இந்த மூவில டிஃபரெண்ட் என்னன்னா, நார்மல் வார் மூவிஸ் மாதிரி ஸ்வாட் ஃபைட் பண்ணாம மூவி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த ஆரோஸ் வச்சு ஃபைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த மூவில கொரியன் மூவிக்கே உள்ளான அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாங்க. நல்ல வார் ஆக்ஷன் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவியை கன்ஃபார்ம் பாருங்க. சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க மூவி தி ப்ரொடெக்டர். 2005ல வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி வித் IMDb 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவிக்கு 2013ல பார்ட் 2 வந்திருக்கு. இந்த 2 மூவிஸ்மே பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இந்த மூவி பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. கலைஞர் டிவில கும்கி வீரனுங்கிற பேர்ல கண்டிப்பா இந்த மூவியை பார்த்திருப்பீங்க. தமிழ் டப்பிங்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூவியை டப் பண்ணிருப்பாங்க. அதுவே இந்த மூவிக்கு பெரிய ஹைலைட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கணேசன் என் கூட பிறக்காத தம்பி. இது எல்லாத்தையும் விட இந்த மூவில மெயின் ஹைலைட் இந்த மூவியோட ஹீரோ டோனி ஜாதா. அவர் பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சப்போஸ் இந்த மூவியை நீங்க இது வரைக்குமே பார்க்கலாம், ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். இந்த மூவில வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மொரட்டடியா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நீங்க நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸ் இருக்க ஒரு காட்டுத்தனமான ஆக்ஷன் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவிஸ் எல்லாம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மூவியை செக் பண்ணி பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கேட்டகரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும், அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சீக்கிரமா வீடியோ போடலாம். இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் Daphood Tamil. தேங்க்யூ.